8ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தொகுப்பில் 20வது பாடமான வளரிளம் பருவமடைதல். இப்பாடத்தில் மனிதர்களுடைய வளர்ச்சி நிலைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. மனிதர்களுடைய வளர்ச்சி நிலையானது 6 பருவம் கொண்டது. மழலை பருவம், குழந்தை பருவம், வளரிளம் பருவம், வயது வந்தோர் பருவம், நடுத்தர வயது மற்றும் முதுமை பருவம் அப்படிங்கிற 6 நிலைகள் இதில் உள்ளது. இதில் வயது 13லிருந்து 19 வரை, அதாவது 13 to 19 என்பது டீன் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த பருவத்தை அடலசன்ட் பீரியட் என்று சொல்லுவோம். அதுக்கு தான் வளரிளம் பருவங்கிற தமிழ் படுத்திருக்கிறாங்க. இந்த அடலசன்ட் அப்படிங்கிற அந்த வேர்டு அடோலசர் அப்படிங்கிற வேர்டிலிருந்து வந்தது. இந்த வேர்டு லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கான பொருள் வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி அப்படின்னு 2 பொருள் இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூட் வேர்டு அடிப்படை சொல் அப்படிங்கிறது அடோலசர் அப்படிங்கிற லத்தீன் வேர்டு. பருவம் அடைவதற்கான சராசரி வயது பெண்களுக்கு 10 to 11, ஆண்களுக்கு 12 to 13. பருவமடைதலின் போது ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள், உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், முதல் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி, 2ஆம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி அப்படிங்கிற 4 விதமாக பிரிக்கப்படுகிறது. உடல் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆண்களுக்கு 20 வயதில் முடிகிறது, பெண்களுக்கு 19 வயதில் முடிகிறது. உயரம் 23லிருந்து 26 சென்டிமீட்டர் வரைக்கும் மாற்றம் ஏற்படும். உடல் அமைப்பில் முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, குழந்தை பருவத்தில் உடல் பகுதியை விட கால்கள் அதிகமாக வளர்ச்சி வரும். ஆனால் பருவமடைதலுக்கு பிறகு உடல் பகுதி மிக வேகமாக வளர்ச்சி வரும். உடல் பகுதியில் இடுப்பு மற்றும் தோள்பட்டை ஆகியவை விரிவடைந்து அந்த மாற்றத்தை பெறுகிறது. பெண்களுக்கு இடுப்பாகவும் ஆண்களுக்கு தோள்பட்டையாகவும் இந்த உடல் அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. முதல்நிலை பால் உறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவை ஆண்களில் விந்தகங்கள், பெண்களில் அண்டகங்கள். இனப்பெருக்க ஹார்மோன்கள் 3 வகையான ஹார்மோன்கள். இதில் டெஸ்டோஸ்டிரோன், ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒரே ஹார்மோன் தான். இதில் ஆண்ட்ரோஜன்கிறது பொது பேர், டெஸ்டோஸ்டிரோன்கிறது ஸ்பெசிஃபிக் பேர், அவ்வளோதான். டெஸ்டோஸ்டிரோன், ஆண்ட்ரோஜன். இது ஆண்ட்ரோஜனும் கேட்கலாம், டெஸ்டோஸ்டிரோனும் கேட்கலாம், 2 ஒன்று தான். இது ஆண்களில். பெண்களில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். அப்போ 3 வகையான ஹார்மோன்கள்: ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். எது எங்கெங்கே பயன்படும் அப்படிங்கிறத பிற்பாடு நம்ம பார்க்கலாம். ஆண்களில் 2ஆம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி, அதாவது குரல் வளை, தசை வளர்ச்சி, எலும்பு அளவு, உடல் மற்றும் பிறப்புறுப்பின் வெளிப்பகுதியில் வரக்கூடிய ரோமங்கள், விர்வை தோற்றம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரே ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படும். பெண்களில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன் 2 இருக்குது. இதில் ஈஸ்ட்ரோஜன் மார்பக வளர்ச்சி, பிறப்புறுப்பின் வெளிப்பகுதி, ரோம வளர்ச்சி, இதை எல்லாமே ஈஸ்ட்ரோஜன் கட்டுப்படுத்துது. கர்ப்பத்தை தோற்றுவிப்பது ப்ரொஜெஸ்டிரான். இந்த வகை ஹார்மோன்கள் அனைத்தும் ஸ்டீராய்டு வகையை சார்ந்தவை. இந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதற்கு பேரண்ட் ஹார்மோன்ஸ்னு உண்டு. அதுக்கு பேர் LH, FSH அப்படின்னு 2 இருக்குது. LH அப்படின்னா லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு பேர். LH அப்படின்னா லியூட்டினைசிங் ஹார்மோன். FSH அப்படின்னா ஃபாலிக்கிளை தூண்டும் ஹார்மோன்னு பேர், அதாவது ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதான் FSH. இந்த LH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விந்தகங்களை தூண்டி விந்துக்களை உற்பத்தி செய்வது, அண்டகங்களை தூண்டி அண்டங்களை உற்பத்தி செய்வது. இது LHோட வேலை. FH பெண்களில் மட்டும்தான். அது என்ன செய்யுது அப்படின்னா, கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படிங்கிற அதனுடைய வளர்ச்சியை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்யும். அப்போது ப்ரொஜெஸ்டரானாக இருக்கட்டும், ஈஸ்ட்ரோஜனாக இருக்கட்டும், இது எல்லாமே உற்பத்தி செய்வதற்கான பேரண்ட் ஹார்மோன்ஸ் இந்த 2 தான். விந்தகங்களில் இடையீட்டு செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லீடிக் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அதை தூண்டி டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்யக்கூடியது இந்த LH. இது ஒரு கேள்வியில் கேட்டுக்கிறாங்க. லீடிக் செல்களை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது ஆன்சர். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது தனித்த ஹார்மோன் கிடையாது. பல ஹார்மோன்களுடைய கூட்டமைப்பு தான் ஈஸ்ட்ரோஜன் அப்படி சொல்கிறோம். இது பல ஸ்டீராய்டுடைய தொகுப்பு. இப்போ அதுக்குள்ளே லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஒன்று இருக்குது, அல்லது அதுக்கு ப்ரோலாக்டின்னு சொல்லுவோம். இந்த லாக்டோ அப்படிங்கிற பேர் வந்துட்டாலே மில்க்கு அப்படிங்கிற மீனிங் வந்துடும். லாக்டோஜன், இந்த சாக்லேட்லாம் பார்க்குறோம் இல்லையா, லாக்டோ கிங்கு. அப்புறம் இந்த பால் பவுடருக்கு லாக்டோஜன் பேர். லாக்டோ அப்படின்னு வந்துட்டாலே அது மில்க்கு ஓரியன்ட்.
அப்போ இங்கே வந்து ப்ரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் அப்படின்னு சொல்கிறதுனால பாலூட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்வது இதனுடைய பணி. இந்த ஹார்மோனுடைய பணி லாக்டோஜெனிக் ஹார்மோன். ஆக்சிடாக்சின் ஒரு ஹார்மோன் இருக்குது, அதுவும் இந்த ஈஸ்ட்ரோஜனுக்குள்ள தான் வரும். ஆக்சிடாக்சின் ஹார்மோன் வந்து மார்பகங்களிலிருந்து பால் வெளியேறுவதற்கு காரணமாக இருப்பதும், குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குவதும் இதுதான், இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன். இப்போ ஜெனரலாக வலி வரலன்னு சொன்னால் முதுகில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஆக்சிடாக்சின் இன்ஜெக்ஷன் தான். தசைகளை வந்து எளிதாக மாற்றுவதற்கான ஒரு இன்ஜெக்ஷன். பெண்கள் வந்து முதுகுவலி காரணமாக அவதிப்படுவதற்கு காரணமே இந்த இன்ஜெக்ஷன் தான். லைஃப் லாங் இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஆக்சிடாக்சின் ஹார்மோன். இந்த இனப்பெருக்க நிலை அப்படிங்கிறது வந்து ஆண்களில் பொதுவாக 13 வயதில் தொடங்கி லைஃப் லாங் இருக்கும். பெண்களில் வந்து 10-12 வயதில் தொடங்கி 45 to 50 வயதில் இது முடிவடைகிறது. பெண்களில் அண்ட சுழற்சி அப்படிங்கிறது 28 நாட்களை கொண்டது. இதில் இந்த 1 முதல் 28 நாட்களுக்கு இடையில் 14ஆம் நாள் அண்டம் விடுபடும். இந்த கேள்வி கேட்குறாங்க அடிக்கடி. அண்டம் விடுபடும் நாள் 14ஆவது நாள். விடுபட்ட அண்டமானது முதலாவதாக செல்லும் இடம் ஃபெலோப்பியன் நாளம். அங்கே போன பிறகு தான் கருவுறுதல் நடைபெறும். அப்போ அதிக அளவில் ப்ரொஜெஸ்ட்ரான் உற்பத்தி செய்யப்படும். அதனால் கர்ப்பம் உருவாக்கப்படுகிறது. இது 280 நாள் நீடிக்கும். குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 280 நாட்கள் நீடிக்கிறது. இந்த அண்டத்தை கருப்பையில் பிடிச்சு வைக்கிறது, அதாவது பதிய வைப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு பேர். அந்த மெத்தை போன்ற அந்த பகுதிக்கு பேர் வந்து கார்பஸ் லியூட்டியம். இப்போ அண்டம் வந்து கருவுறவில்லை என்ன, அது வந்து அந்த கார்பஸ் லியூட்டியம் சிதைவடைந்து வெளியேறுகிறது. பெண் இனப்பெருக்க குழாயில் இரத்தப்போக்காக வெளியேறும். இது எப்படி ரெகுலேட் ஆகுதுன்னா, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் இதனுடைய உற்பத்தி வந்து நிறுத்தப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது வெளியேற ஆரம்பிக்கிறது. இந்த அண்ட சுழற்சி, அதாவது மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலம் வந்து 45 முதல் 50 வயது. இதை மாத விடைவு என்று சொல்கிறோம். ஆண்களில் இந்த குரல் வளை மாற்றம் உருவாகுது. இந்த குரல் வளை மாற்றமானது அந்த குரல் வளை தடித்து கொஞ்சம் அகலமாகி அதில் இருக்கக்கூடிய அந்த லாரிங்ஸ் அப்படிங்கிற எலும்புகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கு தான் நம்ம அந்த வெளியே துருத்தி கொண்டு தெரியக்கூடிய அந்த எலும்புக்கு ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்றது பேர். ஆடம்ஸ் ஆப்பிள். இதன் மூலமாக ஆண்களுக்கு உரத்த சுருதி கொண்ட குரல் உருவாகிறது. மாதவிடாய் சுழற்சியின் போது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய, அதாவது நாப்கின்களுக்கு ஆல்டர்னேட்டாக பயன்படுத்தப்படக்கூடியது வந்து டாம்பூன்கள் அப்படிங்கிறது பேர். மாதவிடாய் நேரத்தில் இரத்த இழப்பு அதிகமாக இருப்பதனால பெண்கள் அதிக அளவு இரும்பு சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சரிவிகித உணவு அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்படுது. இதன் மூலம் அந்த சத்தற்ற அந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது வந்து இந்த 13 வயதில் இருப்பவர்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 13 வயதில் முக்கியமான அந்த கனிமங்கள் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதுக்கு கால்சியம் அது முக்கியமான தேவை. ஏன்னா எலும்பு வளர்ச்சி, பால் மற்றும் பால் பொருட்களில் கால்சியம் அதிக உற்பத்திக்கு வர்றது, இதுக்கெல்லாம் கால்சியம் முக்கிய தேவையாக இருக்கிறது. இந்த கால்சியனுடைய குறைபாடுனால நமது உடலில் வரக்கூடிய ஒரு நோயாக ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற அந்த எலும்பு உடையும் தன்மை உருவாகும் கால்சியத்தினுடைய குறைபாட்டினால. அதே போல் அயோடின் வந்து தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு அயோடின் நமக்கு உதவுது. இரும்பு அப்படிங்கிறது வந்து நமது பிளட்டு, அந்த முக்கியமாக உடம்பினுடைய செயல்பாடு, ஹீமோக்ளோபின் உற்பத்தி. ஹீமோக்ளோபின் நல்லா இருந்தால் தான் ஒரு ஃபாஸ்ட்னஸ் இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த இரும்பு. இதை வந்து இந்த வயதில் அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வாழ்க்கை முழுக்க நன்றாக இருக்கலாம் அப்படிங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த பாடம் நிறைவுறுகிறது.